இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாயிருக்கிறீர். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அறிந்து அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே, நீர் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த தாவீது இதை எப்போ சொல்லுகிறார் என்று சொன்னால், தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடு போகையில் பாடின சங்கீதமாம். அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அவ்வளோ ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, அவ்வளோ ஒரு வேதனையின் சூழ்நிலை, தன் மகனுக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலையில் தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம். கேடகம் என்று சொன்னால் பாதுகாப்பு. நீர் என் மகிமைன்னு சொன்னால், ஆண்டவரே, நீங்கள் என்னை கனப்படுத்துவீங்க, என் தலையை உயர்த்துகிறமா இருக்கிறீர். அவருடைய வார்த்தையை பாருங்க. எவ்வளோ ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில, ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு சத்துருக்கள் பெருகி இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும், எத்தனை விதமான போராட்டத்திற்குள் கடந்து போனாலும், நெருக்கத்தின் சூழ்நிலையில கடந்து போனாலும், இந்த தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை விசுவாசிக்கிற உங்களுக்குள் இன்னைக்கு இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு பாதுகாப்பையும் மகிமையும் தலையை உயர்த்துமாய் இருக்கிறவர் அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.